நாளைக்கு வேற என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? கலவரங்கள்? இந்த காதல் ஜோடி என்னாச்சு? நேத்து என்ன பிஸ்கோத்துன்ட்டாங்க பொசுக்குன்ட்டு தலைவன. லவ் லெட்டர்லாம் எழுதுனாங்க. 10 நிமிஷத்துல அவன் கிடக்கான் பிஸ்கோத் அப்படின்ட்டாய்ங்க. அதையாச்சும் பார்த்தீங்களா? ஹலோ. யாரோடது ப்ரோ? லைவ் பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நாங்க சொல்றோங்க அப்டேட் வரட்டும். டிப்ஸ் விக்ரமோட பார்த்தேன். மூளை செலவை நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு? இவன் கூட பேசக்கூடாத? என்ன? அதுதான் இப்போ விக்ரம் ஒரு வார்த்தை கேக்குறாங்க கனிட்ட. நீங்க சொல்லுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்? பேச வேணாம்னா நான் விட்டுறேன்ற மாதிரி he said. என்னங்க அப்புறம் அப்படிலாம் டப்புன்னு சொல்றான்? அதுக்கு கனி சொல்றாங்க, இல்ல இல்ல நான் அது என்னோட கோவம், என்னோட விஷயம். உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நான் அதுக்குள்ள வர விரும்பல. அப்படின்னு ஷீ சேயிங் அண்ட் ஷீ ஸ்டார்டிங் ஐ திங்க் ஃப்ரம் த பாரு சபரி அந்த கேம்ல ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்களா வீக்கெண்ட்ல. ஃப்ரம் தட் டோன் ஐ திங்க் ஷீ ஸ்டார்டிங் டு கான்வர்ஸ். அதாங்க டாக்ஸிக் இது சரியா? டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் இது. இல்ல நீ பேசு. அது பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க அப்படிதான் கனி கடைசியா அவங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. விச் வில் கன்ஃபியூஸ் விக்ரம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அது ஷீஸ் ட்ரைங் டு டூ ஷேர் தட். பண்ணிட்டாங்க மறுபடியும். என்ன கனி இவ்வளவு ஈஸியா ப்ரிடேட்டபிளா இருந்தா அப்புறம் என்ன? கனியை உள்ள அமைச்சதே சபரியும் விக்ரமையும் முடிச்சு விடுறதுக்கு தான் போல. நல்லா போயிட்டு இருந்ததுல இது பண்ணுது பாத்தீங்களா? இங்க கத்துங்க விக்ரம் ஓடிடு அப்படின்ட்டு. அவன் ஒருத்தன் தாங்க கரெக்டான ஸ்டாண்ட்ல இருந்தான். இத்தனை நாள் இது எவன் என்ன சொன்னாலும் இல்ல நான் தான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருந்தான். இப்ப அவனையும் மண்டே கழுவி இது பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு வரும்போது என்ன பண்றோம். If he keeps changing his stand, then அது வந்து backfire தான் ஆகும் actually. People will think that he is not stable. He is not taking his own stand. கனியை பின்பற்றுகிறார் அப்படின்ட்டுருவாங்க ஒரே போடா. இந்த சீசன் என்ன இருக்கு உங்க மிட்வீக்ல யார் போகணும்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் சொல்லுங்களேன், லைனா சொல்லிட்டே வாங்க. அவரான் யாரோ ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்க போல. அது அஷ்ரப் ஓட்டு பாய் குறைக்க அப்படிதான் போட்டிருக்காரு போல இருக்கே. மிஸ்டர் ஐ போஸ்ட் போட்டாரு. அதுல முக்காவாசி கமெண்ட் அரோரா பத்தி வருது. ரசிகன் மிட் வீக் எப்போ நடக்கும்? ரசிகன் டெலிகாஸ்ட் நடக்கும் தேர்ஸ்டேவா? அதாவது அரோரா எவிக்ஷன் போட்டா போய் ஓட்டு போடுவாங்களா, ஐயோ அரோரா எவிக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கும் ப்ரோ. ஃப்ரீயா விடுங்க. இல்ல மிட் வீக் எவிக்ஷன்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரசிகன் மிட் வீக் எவிக்ஷன்லாம் இருக்காது. லாஸ்ட் டேவை ஒவ்வொருத்தரையா தூக்கிடுவாங்க. அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கிறதே 4 பேர் தான். இதுல என்ன மிட் வீக் எவிக்ஷன்? பண்ணாங்களே சீசன் 6ல மைனாவை எவிக்ட் பண்ணாங்களே. இல்ல ரசிகன் இந்த ஏவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஏவி எல்லாம் போடுவாங்க இல்ல, அதெல்லாம் எப்ப பண்ணுவாங்க? நாளைக்கு ஆரம்பிக்குது. நீ போஸ்ட் போடலையா விக்னேஷ்? இல்ல போட்டிருந்தாங்க. பட் இல்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த சந்தோஷமான தருணங்கள், துக்கமான தருணங்கள், சண்டை தருணங்கள்னு போடுவானுங்கல்ல எல்லாரையும் வச்சு. நான் என்ன கேக்குறேன்னா இண்டிவிஜுவலா போடுவானுங்கல்ல. அது Thursday Friday தான் ப்ரோ வரும். கடைசி 2 அப்படியா? நாள் தான். அப்ப Thursday Friday தான் வருது அப்படின்னா அப்ப எவிக்ஷன் இருக்குமா மிட் வீக்ன்றது? ஒருவேளை எல்லாருக்கும் இந்த 4 பேருக்கும் செட் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா Thursday Fridayனா புதன்கிழமை நாளைக்கு ஃபுல் ஷூட் வந்து உங்களுக்கு Thursday காட்டும். Thursday ஷூட் வந்து தான் உங்களுக்கு இதுல காட்டுவாங்க. Thursday என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு Friday காட்டுவாங்க சரியா? அன்னைக்கு தான் வந்து இந்த ஏவிஸ்லாம் வரும். ஃபைனல் ஏவிஸ் அதெல்லாம் அங்கதான் வரும். அதுக்கு முன்னாடி வராது. ஃபைனல் டே Friday தான் வரும். அதுக்குள்ள இப்ப எலிமினேஷன் நாளைக்கு நைட் வைப்பாங்க சரியா? மிட் வீக் வந்து நாளைக்கு நைட் வைப்பாங்க. உங்களுக்கு Thursday காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்குமா? ஆமா. நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன். எண்ட் ஆஃப் தி டே தூக்கிடுவாங்க.
ஓகே ம். டாடா பை பை அப்படின்ட்டுருவாங்க. இருந்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கிடலாம். இல்ல ரசிகன் போன இப்ப சீசன்ல சாட்டர்டே எல்லாம் இந்த சௌந்தர்யா வச்ச புளி குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸா போயிருந்தது. ம் போட்டு எல்லாரும் அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்னடா பண்ணிருக்காங்க. போன சீசன் எல்லாம் இதெல்லாம் ஒரு காமெடியா தலைவி பயங்கரமா ஒரு போயிட்டு புளி இருக்கு. குழம்பு வச்சு ஒரு ஃபுல் டே ஓட்டினாங்க. கேமரா அங்கேயே தான் இருந்துச்சு. அது முத்துக்குமாரோட சௌந்தர்யம் போட்டு மாத்தி மாத்தி ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வைக்கிறது தான் சமையல், நீங்க செய்யறது தான் சாப்பாடு. அவங்க சாப்பிடுவாங்க, நீங்க சமைங்க. அதுக்கு முத்துக்குமாரன் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர அது சவுண்ட் யோசிச்சு பாருங்க, அதை ஜாக்லினை உட்காந்து கேட்பாங்க. சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, வேற வழி ஜாக்லின் இல்லாம. 12 தக்காளி வெட்டணுமா? 12 பேத்துக்கு 12 தக்காளி போதுமா? எது 12 தக்காளி போட முடியும்? பத்தாதா? அதுதாங்க கரெக்டா கோமாளியா போட்டாங்க. இல்லைன்னா குக்கா கிக்கா இல்ல போட்டதான் என்ன ஆயிருக்கும். இன்னொரு டவுட் ஒண்ணு வந்துச்சு சடனா. சாட்டர்டே ஃபைனலா இல்ல சண்டே? சாட்டர்டே தான் ஃபைனல். நமக்கு ப்ரோ சண்டே வரும். அது இல்ல நம்ம இல்ல சண்டே சண்டே காட்டுவாங்க. அதாவது எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டேஜுக்கு வர்றாங்கல்ல ப்ரோ, லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல 3 பேரை இப்ப ஸ்டேஜுக்கு கூட்டு வராங்கன்னு நடக்குது இல்ல, அது வந்து சண்டே நடக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க போர்ஷனு அதெல்லாம் வந்து சாட்டர்டேவே முடிச்சு வச்சிருவாங்க. அந்த சாட்டர்டே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளில வர்றாங்கல்ல, அந்த அளவுக்கு மாறி காட்டுவாங்க. அதாவது வீட்டை விட்டு ஸ்டேஜுக்கு வர்றவங்கல்ல, அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து வெளில வந்துருவாங்க. வந்துட்டு கேரவன்ல இருப்பாங்க. சண்டே ஃபுல்லா கேரவன்ல தான் இருப்பாங்க. சண்டே வந்து நம்மளுக்கு இங்க எத்தனை மணிக்கு டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 6 o'clock சம்திங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து அப்பதான் வந்து அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் ஷூட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அங்க வந்து ஒரு 6 o'clock கிட்ட ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து அந்த சாட்டர்டே எடுத்து வச்சது எல்லாமே முடிச்சு இங்க டெலிகாஸ்ட் ஆகும்போது 11 o'clock வந்துடும். அது இங்க அப்படியே டைரக்ட் லைவ் வந்துடும். ஸோ இப்படிதான் நடக்கும். சண்டே ஷூட், சாட்டர்டே சண்டே 2 நாள் ஷூட் நடக்கும். அந்த சண்டே ஷூட் மட்டும் அந்த 45 மினிட்ஸ் லாஸ்ட் இருக்கிறது மட்டும் நடக்கும். இந்த லாஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, அவ்வளவா பண்றாங்க உனக்கு? அப்படிதான் பண்ணுவானுங்க. எப்பயுமே அப்படிதான் பண்ணுவானுங்க. காலையிலேயே சொல்லிடுவாங்களே சண்டே காலையில யாரு வின்னர்னு அதான் சொல்லிட்டு. சண்டே காலையிலே வந்துருமே அது உனக்கு winner. தெரிஞ்சிரும் ப்ரோ. பட் வந்து ஷூட் வந்து அந்த டிராஃபிக் கொடுக்கறது எல்லாமே வந்து சண்டே ஈவினிங் தான் நடக்கும். அந்த 6 o'clock தான் ஓகே நடக்கும். ஓகே. இல்ல எதுக்கு கேட்டேன்னா, இப்ப இருக்கிறதே 4 பேரு, 5 பேர் இருந்தாங்கன்னாவது நீ சரி அப்படியே அந்த மிட் வீக் ஆஃப்டர் எவிக்ஷன் பார்ட்டிக்கு போயிட்டு கொண்டு வந்துறியா வரதுன்னு விக்னேஷ்? நம்பலாம். பக்கத்துல தானே இருக்க. வெயிட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். போய் பார்த்துட்டு வா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வா. செஞ்சுட்டா போச்சு. நல்லா இருக்கும், போய் பார்த்துட்டு ஒரு வாட்டி சான்ஸ் இருந்துச்சுன்னா. இந்த சண்டே ஷூட் நடக்குதுல 45 மினிட்ஸ், அது சூப்பரா இருக்கும். அது போலாம் டிராஃபிக் இருக்கிறது. என்ன ஒன்று ஃபோனை அது உள்ள விட வச்சுக்கோங்க. மாட்டாங்க உன்னைய. உனக்கு வந்து இதுல வேணும்ல, உனக்கு இப்போ பாஸ் யாரு வாங்கணும். பாஸ் வாங்கணும். வாங்கணும், இல்லைன்னா வந்து நீ அந்த கண்டஸ்டன்ஸோட இதா இருக்கணும். பாரு என்னன்றதெல்லாம் அதெல்லாம் போயிட்டு வா, நல்லா போலாம். இருக்கும் ஆக்சுவலி. ஒரு வாட்டி போயிட்டு வா. பாஸ்லாம் எப்படி வாங்குவீங்க? ஆன்லைன்லாம் இல்ல ஆன்லைன்ல தெரிஞ்சு இல்லைங்க, கனெக்ஷன்ஸ். கனெக்ஷன் புக் மை ஷோ. மெயினா புக் மை ஃபைனல் ஷோவா? டைம்லாம் ரொம்ப கஷ்டம். ஏங்க நீங்க வேற இல்ல புக் மை ஷோ ஸ்பான்சர் தானே அது எல்லாமே. எல்லாமே ஸ்பான்சர் கடைசி நாள்லாம் யாருமே தர மாட்டாங்க. ஒன்று ரிலேட்டிவ், எல்லாமே ஸ்பான்சர் தான் கண்டஸ்டன்ட் போகும். ரிலேட்டிவ், இல்லைன்னா ஸ்பான்சர் தான். ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு எத்தனையோ பாஸ்ன்னு நினைக்கிறேன், 2 3 தருவாங்க. மேக்ஸிமம் 5 வரையும் தருவாங்க. சிம்பிள் ரசிகா 200 பேர் கெப்பாசிட்டி ரசிகா. 100 அதாவது 20 கண்டஸ்டன்ட் இருந்தாங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு 5 பேர் மேக்ஸிமம் இது பண்ணிப்பானுங்க. 100 பேர் உட்காந்துருவானுங்க. ஸ்பான்சர் 10 ஸ்பான்சர் இருக்கானுங்க. ஒவ்வொரு ஸ்பான்சருக்கு 10 டிக்கெட், 100 முடிஞ்ச பச்சா 200 அவ்வளோதான் கெப்பாசிட்டி. மேற்கொண்டு போட்டால் ஒரு 20 சீட்ஸ் கிட்ட போடுவானுங்க. அதுவும் கூட்டம் வந்தா. ஆமா, பாப்போம் என்ன பண்றாங்க. 200 தான் கெப்பாசிட்டி. இங்கிலீஷ் ப்ரோ எல்லா சாட்டர்டே ஃபுல்லா ஆகுதா அது? இல்ல யாரா வெளியே நான் கூட்டு வந்து உள்ள குறைச்சிருவாங்களா? ஃபுல் ஆயிடும் ப்ரோ. ஸ்பான்சர்ஸே வருவாங்க ப்ரோ. 200 சாட்டர்டே எபிசோடுக்கு 200, சண்டே எபிசோடுக்கு 200, 400 people கிட்ட வருவாங்க. ஒரு சில நாள் பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தா ஆல்ரெடி அங்கேயே ஏதாவது உள்ள சைட்ல வேலை பார்த்தவங்க உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல ப்ரோ. போட்டோ வாங்கிட்டியா இல்லையா நீ? போட்டோ வாங்கிட்டியா? போட்டோ நோ. ஓகே கேட்கணும். கேளு 2 photos. நல்லது.
வாங்கி வை பார்த்துக்கலாம் அடுத்து. அதெல்லாம் ரிவீல்லாம் பண்ண மாட்டாங்க. ரிவீல் ஒண்ணு ஏகப்படும். பாஸ்லாம் எனக்கு கம்பல்சரி உள்ள போக முடியாதா? பாஸ்லனா கம்பல்சரி உள்ள அனுப்ப மாட்டாங்களான்னு கேட்டேன். அதுவும் மெயினா ஃபினாலேல எல்லாம் வாய்ப்பே இல்ல. இல்ல பின்னால இல்ல நார்மல் ஷூட்ல அந்த சாட்டர்டே ஷூட் போதல அந்த நார்மல் டைம்ல ஷூட்ல நீங்க பாஸ்லாம் போய் கூட பாஸ்லாம். வாங்கிக்கலாம் ப்ரோ மோஸ்ட்லி. இல்ல 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 இப்ப ரொம்ப சீஃபுண்டாக ரசிக்கிறோம். பாஸ் இல்லாம உள்ள போக முடியாது. டிபி அல்டிமேட் இந்த இயருக்கு இருக்கா? இல்ல ப்ரோ. இன்னைக்கு அந்த சுபிக்ஷா சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பரவாயில்ல பிபி அல்டிமேட் வரும்ல அதுல வந்துருவேன் அப்படின்னாங்க. அதான் கேட்கறேன். அல்டிமேட் சுவிஸ் தான் சொல்றாங்க. எதுக்கு இந்த 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 ஃபர்னிச்சர் உடைச்சது பத்தாதுதான் அங்க வேறயா? சுவிக்ஸா அரோரா சும்மா இல்லையா? வேணவே வேணாம். ஆணியே பிடுங்க வேணாம். சுவிட்சும் வேணாம் அரரும் வேணாம். அண்ணே அப்ப பாரு வருவாங்க அப்படின்னு கீழே திருப்பி இந்த கமெண்ட் பிக் பாஸ் பார்க்கணுமா? இல்ல விக்னேஷ் திருப்பி இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்க்கணுமா? நம்ம பிக் பாஸ்லாம் தேவையே இல்லை எனக்கு. பிக் பாக்ஸிங் அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை எனக்கு. ரிவோக் ரெட் கார்டு மாறு உள்ள விட்டுவாங்க. ஆனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாட்டர் மிலன் இருப்பாரு. வாய்ப்பே இல்லை. வாட்டர் பண்ணலாம். ஐயோ டாஸ்க்ல செய்ய முடியாது. பிச்சு எரிஞ்சிருவாங்க. ஓ நசிக்கு ஜூஸ் எடுத்துருவாங்க உள்ள இருந்து. அதுல டிவிக்கே தூக்கிடுவானுங்க வாட்டர் மிலன் தான். யோசிச்சு பாருங்க வரப்போறதுலாம் பெரிய பெரிய இதா தான் வருவாங்க. எல்லாருமே சரியான பிளேஸ். இறக்குங்க மாயா இறக்குங்க ஜாக்கா இருக்குங்க. சவுண்டே வரலாம். சவுண்டு வாய் கனவு காணு சவுண்ட்லாம் வரும். இத்தனை நாள் இருந்தே பெரிய சவுண்டு இருக்கும். வராங்க மாட்டாங்க. எப்படியா வருவாங்க யோசிச்சு பாரு நீ. இல்ல அந்த ராயன் வருவான். ராயன் போடுவாங்க. ராயன் வேணா போடலாம். சும்மா தான் இருக்கான். ராயன் சத்யாவா சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா வரும். பவித்ரா சும்மா தான் இருக்கான். அவங்க கூப்பிடலாம். வேற யார் இருக்கா? விஷ்ணு தினேஷ் பூர்ணிமா படம் பண்றாங்களே அவங்க எப்படி வருவாங்க? ஹீரோயின் ப்ரோ தே ஆர் நாட் நார்மல் பீப்பிள். 3 சீசன்ல இருந்து தான் வருவாங்கல. இப்ப 7 8 அதெல்லாம் 9 அதெல்லாம் எல்லா சீசன்லயும் 6 7 8 திருப்பி பாலாவதிக்குள்ள போடுங்க. டைட்டில் இல்ல ஜெயிச்சா வர முடியாது. வின்னர்ஸ் கான் என் தலைவி வின்னர்ஸ் வரலாம்னா என் தலைவியே வருமே. அர்ச்சனா இறக்கி விடுங்க. அடிச்சு சாவட்டு வர்றதோன்னு ஒரு வாட்டி வைக்கணியா? இல்லங்க அல்டிமேட்டுக்குலாம் அர்ச்சனா செட் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல திவ்யா வராங்களாம். நான் வந்த போன சீசன்ல திவ்யா வந்தாங்களா? வர சொல்லுங்க. எங்க ஜாக் இறக்கி விடுறோம். அதனால முதல்ல இருந்து வரேன் அப்படின்னு. ஹாய் தாத்தா. என்னதா மிட் வீக் சொல்றாங்க? யாரு மிட் வீக்? தெரியல தாத்தா. போஸ்ட் போட்டுருக்காங்க அதான் கேட்டேன். தெரியலையேப்பா. என்னென்னவோ சொல்றானுங்க. பிக் பாஸே வந்து கூட்டு போறான். என்னென்னவோ கதை விடுறானுங்கப்பா. சூப்பர். வினோத் கார்ல வராருன்றாரு. அது நம்ப முடியற மாதிரி இருக்குது. பாப்போம். காரா? அப்படியா? ஆமா காருக்கு பப்ளிசிட்டி ஒண்ணும் இல்ல. ஏதாவது பாசிட்டிவா ஒண்ணும் இல்ல. வினோதோட பாசிட்டிவ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகே வரட்டும். வின்னர்ஸ் ரன்னர் அப்புறம் கார்ல கூட்டு போவாங்களா இருக்கும். கூட்டு போயிட்டு அந்த காரை கொடுத்துருவாங்க யாருக்காவது. டின்னருக்கே கொடுத்துருவாங்க தாத்தா. வச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு. ஆமா இல்ல அர்ச்சனாக்கு தானே அந்த சொப்ன சுந்தரி காரா? என்னது சீசன் 4ல அர்ச்சனா கார் கொடுத்தாங்க தாத்தா. சீசன் 7ல அர்ச்சனா கார் கொடுத்தாங்க. இந்த வாட்டி என்னென்ன தர போறாங்க தெரியல. நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஸ்பான்சர்ஸ் நிறைய இருக்காங்க. போன சீசன் தான் ஒரு மண்ணும் தராம விட்டாங்க. முத்து ஏமாத்திட்டாங்க. புல்லட் கொடுத்தாங்கல்ல. அது வந்து டாஸ்க்ல ஜெயிச்சதுயா. அது கூட அவன் டாஸ்க்ல ஜெயிச்சான். அநியாயம் பண்ணாங்க போன சீசன் ஆக்சுவலி. முத்து ஏமாத்தி டிராஃபியே ரொம்ப கேவலமா இருந்தது. ஒரு கேவலமான டிராஃபியை கொடுத்து அதுக்கு பேக் எண்ட்ல சவுண்ட் கொடுத்த டிராஃபியா சூப்பரா இருந்துச்சு.
நம்ம கொடுத்த டிராஃபி அதோட நல்லா இருந்துச்சு. ஏய் அமைதியா இரு. டாக்கில் கொடுக்குறது சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்குறேன். ஏய் என்னடா கொடுத்து வச்சிருக்கீங்க டிராஃபி? நம்மளாம் வேற லெவலில் பண்ணோம்னா. இல்லப்பா சீசன் 8ல ம் சீசன் 9ல எல்லாமே பாம்பு தான்ட்டு 2 பாம்பு அப்படியே சுழண்டு இருந்த மாதிரி இருந்தது இந்த எட்டு. அதேதான் முன்னாடியே அதேதான். சொன்னாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கல. அப்போல்லாம் ஐயோ என்னது டைட்டில் கிடைக்காதான்னு பார்த்தேன். டிராஃபியை பார்த்தோன்னே நல்ல வேலைக்கு கிடைக்கல அப்படின்னு. இந்த சீசன் ஆனா வந்து ரொம்ப மொக்கையா போயிருச்சு. அடுத்து எந்த சீசன் வந்தாலும் இதோட நல்லா தான் இருக்கும். சீசன் 2 வஸ்ட்டு சொல்றதை விட்டு இப்போ சீசன் 9 வஸ்ட்டும்பாங்க. அது தகுந்த மாதிரி ஒரு வஸ்ட்டு டைட்டில் வினரே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். யார் வந்தாலும் அவ்வளவுதானப்பா, இதுல சாய்ஸே இல்லையா நமக்கு. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் வர போறாங்க, அவ்வளவுதான். நான் அஷ்ரஃப் பாய் அரோரா போட்டு வச்சிருக்காரு மிட் வீக்ல. 4 பேர்ல எது வேணா சொல்லலாமே, 25% வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே காத்திருப்போம். நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி யாரு போறா அப்படின்ட்டு. காத்திருப்போம் காத்திருப்போம் அப்படின்னு உட்காந்துட வேண்டியதான். ஏஆர்எம்க்கு ஒண்ணு சூப்பரா சொன்னாங்க திவ்யா ஃபேண்டம். அவங்க பேர் அப்பத்தாவா 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 அதனால ஏன் எதை எதை சொல்றதுன்னு இல்லைங்க உங்களுக்கு. அர்ச்சனா வந்து ஆர் அர்ச்சனாவாம், அதனால ஆர் வந்துருச்சான். ரவிச்சந்திரனா என்னவோ சொல்றாங்கப்பா, நமக்கு என்ன தெரியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொண்டு வந்துப்பாங்க அந்த அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. சண்டை ஆரம்பிச்சுதா இல்லையா இன்னும்? என்ன சண்டை? நைட் ஏதோ சண்டை சொன்னான். இருக்காமா? இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே ஓகே. இல்லை அந்த மாதிரி தனியாக சண்டை போட்டு காட்ட வேணான்னு விட்டாங்களோ? கண்டென்ட் இல்ல கண்டிப்பா காட்டுவாங்க. எந்தம்மா? திவ்யா திவ்யா டிடி திவ்யா திவாகர். ஐயா அது ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. காலையில இருந்து சீச்சி 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 சீ ஒரே கசமா இருக்குது. ஆமா பாக்க. ஏய் வேற ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கடா. திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியங்கா தான் அந்த கக்கான்ற வாடி இன்ட்ரடியூஸ் பண்ணது பிக் பாஸ்ல. டூ பேட். ரொம்ப நேரமா அவங்க கிச்சனே காட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது சண்டை போட்டுங்களா என்ன பாப்பா? இந்த ஃபினாலே போறீங்களா தான் நீங்க? நான் எப்பவுமே போக மாட்டேன்னு. விக்னேஷ் போகணுன்றான், அனுப்பிச்சு வச்சுங்க. இது ஒரு சீசன் அவர் போறாரா உதவாங்குவாரு. ஜாலியா போயிட்டு இருந்ததா? போயிட்டு ஜாலியா அழுதுட்டு வரட்டும். தேவையே இல்லை. ஒழுங்கு மரியாதை வீட்டுல இருக்க சொல்லு. அங்க போய் சொல்லி கத்திட்டு வருவான். நோ பாரு நோ பிபி. நான் நீங்க அப்படி கத்திருக்கேன். அன்னையோட தூக்கி எறிவாங்க வெளில. எது இந்த ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன், நீ தானே அது? ஆனா என்னெல்லாம் உருட்டுனாங்கல்ல, ரிவோக் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் வராங்க. எது போட்டாலும் நம்புறாங்க தாத்தா. ரிவோக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்புறாங்க, வர்றாங்கன்னு சொன்னா இல்ல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா எது சொன்னாலும் நம்புவீங்களா? மட்டும் இருந்துச்சு எனக்குலாம். எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. இது வந்து அவரு ஃப்ரெண்டோட வேலை தாத்தா. எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்டா ஒன்று சொன்னாங்க பாரு. அதை விட அல்டிமேட்டா ஒன்று சொன்னாங்க பாரு. சாட்டர்டே வந்து விபிஎஸ் வந்தாராம், பாரு இருந்தாங்களாம். பாரு வந்து நானே ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களா. விபிஎஸ் கோச்சிட்டு போயிட்டாராம். என்னென்னலாம் நிறைய செட் பண்ணாருங்க.
என்னென்னலாம் ஐயோ பேசினானுங்க. போஸ்ட் போட்டதே நான் தான், நீ என்ன அடிக்கிறியா? பாரு வேண்டாம் கமர்தன் வேணும். நேற்று உட்காந்து ஸ்பேஸ்ல அழுதுருக்காங்க, அதுக்கு இப்படி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இமாத் அங்க கானா வினோத் ஆர்மியில இருக்காரு. ஓகே ஓகே. கானாவனா தான் போயிட்டாருங்க. எனக்கு எதுக்கு அங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்போ கானாவனா ஆர்மி ஸ்பேஸ் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்களா? யாருக்கு ஓட்டு கேட்குறாங்க கானாவனத்து? இல்ல நிறைய பேர் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்குறாங்களா? ஓகே ஓகே. ஏதோ பண்றாங்க அவங்க. தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி கானாவனத்து ஏதோ பண்றாரு. நாளைக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்ததா கானா வினோத்? கொஞ்சம் திவாகரை வச்சு செய்ய சொல்லி இருக்கணும் ஃபோன் பண்ணி. அவர் இப்போ எதுக்கு போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கிறேன். பெருசா he will ஏங்க not go அதுதாங்க on ஃபன்னு. touch and அவரை வச்சு hate. செஞ்சா நமக்கு ஃபன்னு தானே. இல்லை இன்னைக்கு இவங்க அடிச்சு அடிக்க நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. திவ்யா வேற வந்து மூட் அவுட்ல இருக்க போறாங்க. இந்த சீசன்ல அந்த 3 பேரை தவிர எல்லாருமே உள்ள இருக்காங்க தாத்தா. இன்பமா இருக்கிறது ஐயான்றியா? எஸ். நந்தினி, பாரு, கம்ரு தவிர. கம்ரு நந்தினி போலையா? கூப்பிடல. ரசிகா February 30 ரிவோக் பண்றாங்களா ரெட் கார்டை? ஓகே ஓகே. சக்சஸ்ஃபுல்லி ஃபைனலின்றாங்களா? நடத்துங்கடா. February 30. தெரியுது. 30th century இல்லையா? February 30 தான். அது புரிஞ்சதுங்க. 30th century இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு பேசாம வந்து 2 வருஷம் வேற ஏதாச்சும் ஒரு சேனலுக்கு போயிடலாம் அவரு. அதான் இது இப்போ அது வேற. இப்போ வந்து வேற சேனல்ல போனா இப்போ எப்படி இதை எடுத்துப்பாங்க? will they be okay with இந்த இது ரெட் கார்டு இதெல்லாம்? ரெட் கார்டு இந்த ஷோக்கு மட்டும்தான்மா. பிக் பாஸ் ஷோக்கு மட்டும்தான் ரெட் கார்டு. ஜேடிவிலே அவங்களுக்கு கூட்டு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் பண்ணி போயிருக்காங்க இல்லையா? ஸோ will they be அதனால உடனே welcoming? பண்ண மாட்டான்னு தோணுது இல்லைம்மா, எனக்கு. ஏதாவது அடல்ட் கண்டென்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு வைங்க. லேட் நைட், ஓகே. மிட் நைட் மசாலா, அதுக்கெல்லாம் நல்ல ஆங்கர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. I thought you were saying ஓகே தாத்தா, something. Okay. கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆங்கர் நல்லா பண்ணுவாங்களே ஒருத்தவங்க. சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க. ப்ரோ நானும் அந்த சண்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திவ்யா அடி வாங்குறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு. திவ்யா அடி வாங்க போகுதா? எங்க டைட்டிலுங்க? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டைட்டில் வின்னருங்க. இருந்து போதுங்க, அது இன்னும் ஒரு 4 நாள் இருக்குல்ல, அது வரைக்கும். டைட்டில் அடிக்க போகுதுன்னு இருங்க. நீங்க எங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஓகே ஓகே. டைட்டில் எடுத்தா நல்லதுதான், பண்ணட்டும். டைட்டில் எடுத்தவங்க யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அர்ச்சனா மட்டும் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் படம் வந்துருமாயா? அது டிமாண்டே காலனி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆரம்பிச்சிட்டாங்க தேர்ட் பார்ட். ப்ரோ எம்கே கூட வந்து கமெண்டேட்டர்லாம் பண்ணாரு ப்ரோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல. கபடி ப்ரோ கபடி லீக். ப்ரோ கபடி லீகா? அவர் கபடி பிளேயர் தாங்க. அவர் கபடி விளையாடவே போவார்னு நினைச்சேன். இவரை நானா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கபடி பிளேயர் தானேங்க, அப்படியே சொல்லியிருக்காருல்ல உங்களுக்கு. ஆனா அவரு அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். அது கபடி ப்ரோ கபடி பார்ப்பேன். ஓகே. ஸோ அது வந்து அங்கே ரொட்டேஷனல் பேசிஸ் தான் கொடுப்பாங்க. 1 வீக் வந்து இவங்க வந்து ஒரு மேட்ச் ஃபுல்லாக பண்ணுவாங்க, அடுத்த வீக் வந்து வேறு செட் ஆஃப் பீப்புள். ஓகே. அந்த மாதிரி ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி போயிட்டு பட்டிமன்றத்திலாம் பேசியிருக்காரு போல. இவன் இந்த அவருக்கு என்னங்க பேசுறதுக்கு, அவருக்கு என்னங்க குறைச்சல்? சூப்பரா பேசுவாரு.
இந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு அவர் ஒரு இது வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுவும் நல்லா சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. அது நல்லா இருந்தது அது. நானும் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு அந்த வீடியோ. தெளிவா சொன்னாரு. இந்த ரெட் கார்டு வந்து அவர் அடித்ததுக்கோ அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒட்டு மொத்தமாக நடந்த ரஹீம் ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்களா? இவங்க என்ன அரோரா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கூட அதுதான் போய் தெரியுது. தூங்குடா. சண்டை தெரியலையே, சண்டை தெரியவில்லை. வருவாங்க வருவாங்க, காத்திருப்போம். இல்ல இந்த அவ்வளவுதான். ஆரம்பிச்சாரு வெளியில தலைவர். தலைவன் இறங்கட்டுமே. நீங்க பாத்தீங்களா? இது ஆதிரி வந்து சொல்லுது, ஏய் ஒழுங்கா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடி, நீ எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னு. அந்த பையனும் வேணாம் நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்றான். ஆனா இந்த அரோரா கடைசி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போட பிஸ்கோத்து அவன் கிடக்குறான் பிஸ்கோத்து. காதலிக்குது. ஐயோ சாமி, 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. காதலிக்குது. என்னாச்சு? 2 பேரும் கத்துறாங்க. ஆரம்பிச்சிருச்சா? அது ஆரம்பித்து விட்டது ஐயா, வெற்றிகரமாக ஆரம்பித்து விட்டது. நடந்துச்சா? ஓகே. ஓகே, இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? ஆதிரேட் அவங்க அது பழைய உட்காந்து பேசியிருக்காங்க. கண்டென்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இது டெஃபினெட்லி. அங்கே பாரு, கண்டென்ட்டுக்கு தான் அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க கரெக்டாக அவங்க. போடு உமன் கார்டு. இது சபரி டைலாக் ஆச்சு. இது சபரி டைலாக் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆதரி யூஸ் பண்றாங்க. இந்த சீசன்ல யூஸ் பண்ணாத காரே இல்ல ப்ரோ. இந்த அம்மா நான் பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன்ட்டு என்னதான் பேசுது. நிறைய பேசுதுங்க, வார்த்தையை விட்றாங்க. அதுதான் சொல்றேன், பாடி ஷேமிங்க்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ரொம்ப அகெயின்ஸ்ட்னு சொன்னாங்க. எந்த இடத்துலயும் இவங்க பண்ற பாடி ஷேமிங்கும் நிறுத்தல. ஏய் வாட்டறான். இந்த பர்மா பொம்மை சொல்லுது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சண்டை போட்டோடனே உமன் கார்டு போடு. இவன் பயங்கரமா யாவும் சொல்லலாம். நல்ல ரசிகா திவாகர். இவன் செமையா ஆடுவான். அவனுக்குலாம் மறக்கலாம் மறக்காது. பேசுற கூட எடுப்பான் பாருப்பா. கண்டிப்பா பேசுறான் பாரு. போடு.
ஓ பர்மா பொம்மன் சொன்னதா? ம். உமன் கார்டு எடுத்துட்டாங்க சொல்லி. ஆமா, வாயில அந்த உமன் கார்டு எப்படிமா சொல்லுவ? என்னையா பேசுது இது நிஜமாலே? அவனுக்கு இப்ப இந்த வார்த்தை எப்படி சொன்ன? 70 நாள் தகுதி இல்ல நீ எப்படி இல்ல சொல்லலாம்? ஆக்சுவலா அவளும் ஆதிரியும் உட்காந்து இவரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மடியில பச்சையா சொல்றா நான் தூங்குறேன்றாரு. பேசவே இல்லைன்ட்டு. பச்சையா போய் சொல்றா. திவ்யா தானே? திவ்யா தான். அதான் அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. பேசிட்டு கேட்டு அவர் சண்டைக்கு வந்திருப்பாரு. அங்கதான் உட்காந்துருக்காரு. அவர் சண்டைக்கு வரணும் தான் பேசவே செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அது. என்ன எப்படி வேணாம்? என்ன அடிக்க வர மாதிரி விட்டாங்க 2 பேருக்குள்ளயும்? யார் வந்தா அடிக்கிறதுக்கு? திவ்யா. எந்த மேட்டர்ல அடிக்க வர்றாங்களா? நான் இன்னும் அது இடத்துக்கு வரல. பாப்போம். கீழே தான் உட்காந்துருக்கேன் எனக்கு இன்னும். இல்ல திவ்யா ரொம்ப வந்து நீ போலீஸ் கேஸ் வாங்குவ அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி காலையில இருந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டு தான் வெளியில இருந்தாங்க. போய் படம்லாம் அடிக்க மாட்டேன். கேஸ் வாங்கிட்டு பொண்ணுங்க கேஸ் சரி மாட்டி ஆக்சுவலா போலீஸ்ல போய் இன்னைக்கு வந்து அப்டேட்லயுமே வந்து திவ்யா வந்து வாட்டர் மெலனை ட்ரிகர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிவே நைட் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. பட் சண்டை வந்துச்சா வரலையான்ற அப்டேட்டை நாளைக்கு சொல்றோம். அவங்க வந்து வாட்டர் மெலனை ஃபுல்லா அவங்க என்னடா இப்படி சுத்து போட்டானுங்க அக்கா? இப்படி சுத்து போறானுங்க திவ்யா. ஆமா, இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப இவளை நிப்பாட்டுறதுக்கு வந்துருவாங்க. இப்ப பாரு திவ்யா அடிக்க வருவ போறேன். பாக்குறேன். என்ன டாபிக் பேசல? இங்க பூரா போய் சொல்லலாம். இப்ப என்ன எவன் வந்து குறும்படமா போட்டு காட்ட போறாரு இவரு? வீக் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்னெல்லாம் பேசலாம் இப்ப? தலைவர் சொன்னாரா இல்லையா நீ எல்லாம் டாப்புக்கு வரதுக்கு லைக் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இத்தனை பேர் சுத்து போட்டா என்னையா போயிடுவாங்க? போச்சு. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொஸ்டின் பண்றானுங்க. இப்ப திவ்யா டென்ஷன் ஆகும். என்னடா என் மைலேஜ் நீங்க எத்தனை பேர் எடுக்கிறீங்க? நான் எனக்கு கண்டென்ட் வேண்டா அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல போய் அழுக ஆரம்பிச்சிடும். சமாளிக்கிறா பாரு ரசிகா 10 பேர்த்தையும். பாயிண்ட் எதுவுமே எடுக்க முடியாது என் வீட்டுல இருந்து. அவன் கரெக்டா பிடிச்சி பேசுவான். இவங்க எல்லாம் திவ்யாக்கெல்லாம் பேசவே தெரியாது, கத்தும். டார்கெட் பண்றாங்க. ஓடு. கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா? உங்க ரெஸ்யூம்ல பிரஜன் கூட என்ன கீவேர்ட்ஸ் சொல்றாரு? இருக்காதுங்க. பிரஜன் என்ன சொல்றாரு? அவன் எதையோ சொல்லிட்டு போறான். அவனை தள்ளி போக சொல்லுங்க அந்த பக்கம். போய் ஓரமா போய் பிரஜன் உட்கார்றா. அப்ப மாதிரி வேடிக்கையே பார்த்துருந்துருக்கலாம். திஸ் இஸ் நாட் ஹிஸ் ஃபைட். எதுக்கு இப்ப தேவையெல்லாம் போறான் உள்ள? அவர் வந்து இந்த 70 டேஸ் சொன்னது தப்புன்னு இருக்காரு. தேவையில்லாத இன்வால்வ்மெண்ட் தான். தேவையில்லாத நீ ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லுங்க அவனை. பேசி முடிச்சிட்டானுங்க. அவங்க உன் பக்கம் வர மாட்டாங்க, நீயும் வராத. செலிப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரையும். நீங்க வேற செலிப்ரேஷன் ஏதோ தள்ளி எல்லாம் சும்மா இருக்க மாதிரி. ஏண்டா வர்றேன் ப்ரோ, உனக்கு தேவைன்னா நீ பேசுற. அலாரம்ஸ் தான். என்னவா திவ்யா சபா? I got pressure. இந்த சபரி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் சபரி, கண்டென்ட் பிளாக் பண்றதுலாம் வந்துடுறது. ஏய் மக்களே, சண்டை முடிஞ்சிருச்சு. நாங்க சொன்ன கரெக்டா வந்துருச்சா சண்டை? இன்னும் கொஞ்ச நாள் அழுவாங்க நினைக்கிறேன். அழுது அப்புறம் திருப்பி சண்டை போடுவாங்களோ? அழுதுட்டா
அழுதுட்டாளா? ஓகே ஓகே. எனக்கு 2 வரல அது. இப்பதான் சபரி கத்துறது வந்திருக்கு எனக்கு. திருப்பி உள்ள ஸ்டார்ட் ஆகுது. விட மாட்டா. ஐயோ உனக்கு திவ்யா தெரியாதா உனக்கு? திவ்யா விட்டா விடவே இவனே மாட்டான். இவனே இவனே விடவே ஸ்டார்ட் மாட்டேன். பண்றானுங்க. இவன் ஸ்டார்ட் பண்றான். பிரவீன் ஸ்டார்ட் பண்றான். ம். உடனே ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டா. அழுது. கடவுளே. ஏன் இப்ப தெரியலையாமா மேடத்துக்கு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்கன்றது? என்ன ப்ரோ? இப்ப தெரியலையாமா 10 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறது? இவங்கள வந்து 10 பேர் சேர்ந்து கேள்வி கேட்டப்போ எப்படின்னு என்னென்ன கதை விடுறா பாருங்க. 200%. இங்க பாரு இவன் கண்டென்ட் பிளாக்கர் 4 நாளா 5 நாளா 10 நாளா. இல்ல இது எது தேவையில்லாத வேலைன்னு தெரியல. இந்த ஆதிரியை வந்தவே எதனா ஒரு குட்ட கொழுப்பு வேலை பண்ணி இருக்குதுப்பா. சை. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்களாம் பாத்துக்கோங்க. பார்த்துமே அவங்க ஸ்போர்ட்டிவ்னஸ் தான். கார்பரேஷன் இது மாதிரி பேசிட்டு ஸ்போர்ட்டிவ்னஸ். என்ன ப்ரோ? கார்பரேஷன்ல அங்கங்க ஒரு என்ன நடக்குது லைவ்ல? திவாகர் டு திவ்யா 70 days நீ இருக்க எலிஜிபிலிட்டியே இல்ல. பிஆர் வரலையே. பிஆர்னு சொல்லிருக்கலாமே. சொன்னதாக கேள்விப்பட்டேன். இன்னும் வரும்னு நினைக்கிறேன். இல்ல எவனுமே சொல்ல மாட்டான் பாருங்களேன். பிரஜின் வெளியே மட்டும் அவ்வளோ இதோ எல்லா வெளியும் பேட்டிலையும் சொல்லிவிட்டு ஏன் இப்ப ஏன் சொல்லல? போட்டு உடச்சு விடுங்களேன். எதை பத்தி ப்ரோ? எதை பத்தி ப்ரோ? பிஆர் பத்தியா? வேற என்ன? எல்லாம் மட்டும் அவ்வளோ பேசினாங்க. இப்ப என்ன வேற போயிட்டு வர கூவிட்டு இருக்கு. என்னவா அவளுக்கு இப்ப காலைல இருந்து கண்டென்ட் கிடைக்கல சொல்லிட்டு அதான் கத்துதா? இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே கிடைக்கல. ஓரமா உட்காந்து அதான் அது கிளியரா சொல்லி விட்டாங்க நேத்து. சண்டை முடிஞ்சிருச்சா? பிரேக் போட்டாங்க. சண்டை முடிஞ்சு எனக்கு பிரேக். சண்டை முடிஞ்சு கிரைங் மோட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களா இடம் கொடுத்து பாருங்க. இதுக்கப்புறம் ஆதிரையும் அரோராவும் உட்காந்து வாட்டர் பத்தி புலம்பி இதெல்லாம் போதுங்க நைட்டு பூரா. அதான் லைவ் கண்டென்ட் உங்களுக்குலாம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஆமா. சரி திவ்யா ஆதிரை. இன்னொன்னு அரோரா ஆதிரை தான். ஓகே ஓகே. அரோரா இதுல எப்படி ஸ்கோர் பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டு மண்டை குடைச்சல்லையே சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல. இதுக்கெல்லாம் ஸ்கோர் பண்ணி இதுக்கப்புறம் ஒன்றும் மார்க் போட மாட்டாங்க. தலைவனை பத்தியா நீ ரசத்தை ஊத்து. தலைவனை பத்தியா உள்ள நீ ரசத்தை ஊத்து நான் சாப்பிடுறேன். யாரு வாட்டர்ஸ் தான். நீ அழுதுட்டு நீ ரசத்தை ஊத்து. ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே பிளேட் எடுத்துட்டு போய் வெளியே நின்றுட்டு அது எதிர்க்க நின்று சாப்பிட்டு வேறு பார்த்தீங்கன்னா செத்துடும். திவ்யாக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வந்தாங்களோ அவங்களாம் பிஆர் பேக்கேஜ்ல வந்திருக்காங்க. திவ்யாவோட பிஆர்க்கு சப்போர்ட் பண்ணி சுத்தி உட்கார்றாங்க பாரு. எல்லா பொண்ணுங்களும் உட்காந்துருக்காங்க. ஆதிரை, அப்சரா, ரம்யா, வியானா, கெமி. சபரிக்கு தேவையில்லாத வேலை. பிள்ளைங்க உட்கார்ற இடத்துல அங்க உட்காந்து ஒரு நிமிஷம் சபரி வெளில போயா தள்ளி போயா? இல்ல அவன் என்னன்னா டேய் கொஞ்சம் வச்சு சண்டை போடாம இருக்கலாம்டா. இது வந்து இது செலிப்ரேஷன் வீக் மாதிரியே இல்ல. ஏன்னா அவன் லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பான்ல. லாஸ்ட் சீசன்ல சூப்பரா இருந்தது ப்ரோ செலிப்ரேஷன் வீக். இதுங்க தான் இன்னமும் அடிச்சுக்கின்னு சாகுதுங்க. திவ்யா வந்து எனக்கு டெக்கோரம் இருக்கு, டிக்னிட்டி இருக்கு, எனக்கு டீசன்சி இருக்கு, நான் வந்து யாரையும் பாடி ஷேவிங் பண்ண மாட்டேனாங்களே. அப்படியா பேசுனாங்க? இப்ப பயங்கரமா பேசிருக்காங்க. பாசம் இருக்காங்க. குட்டி பாண்ட் இருக்கு. அவங்க வாயில ட்ரைனேஜ் இருக்கு.
ஏங்க அவங்க அந்த கமருதன் ஒரு விஷயம் காக்காது எது சொல்லிட்டான்னு அந்த வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன்னாங்க வீக்கெண்ட்ல. இந்த 2 நாளா ம். அத தவிர வேற ஏதாவது வந்ததாங்க அவங்க வாயிலருந்து? இல்லையே அதானே. சரி அவங்களே சொன்னாங்களே க்ரோ ஷீட்டுன்னாங்களே. அது சரி இன்னைக்கு வியானா எஃப்ஜே எதுவும் பேசுனாங்களா? யாராவது பாத்தீங்களா லைவ்ல? நோ. ஒரே ஒரு சாங் மட்டும்தான். முதல்ல எஃப்ஜே பேசினானா இன்னைக்கு? இன்னைக்கெல்லாம் பேசின மாதிரியே தெரியல போல இருக்கு. ராசாத்தி என் உசுறு மண்ணுக்குள்ள வந்த உடனே அந்த பாட்டு. கேமரா ஆங்கிள் வச்சாங்க பாருங்க 2 பேருக்கும் மாத்தி மாத்தி. எது எஃப்ஜே வந்தானா உள்ள? அப்படியே ஏங்க உள்ளதாங்க இருக்கான். ஓ, சரி சொல்லாதீங்க. எஃப்ஜே காலையிலே வந்துட்டாங்க. அங்க தூங்க போயிட்டானா? எங்கேயா இப்ப இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது? அவன் எங்கேயா? யோ தூங்க போயிட்டியாடா? ஒண்ணு டீ கடையில இருப்பான், இல்லைன்னா வந்து தூங்கிட்டு இருப்பான். இல்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுல அன்புக்கு அங்க எதுவுமே இருக்கு. சபரி ஒருத்தனை தவிர. கனி அதுக்கு கூட எல்லாம் பேசுவாரா எஃப்ஜே? எல்லாம் உள்ள உட்காந்துட்டு கனி கூட அன்னைக்கு ரொம்ப பேசின மாதிரியே இல்ல. அவங்க சாண்ட்ரா வந்தாதான் பேசுவாங்களாம். இன்னைக்கு கத்தி டாஸ்க்ல கனியை சொல்லி முடிக்கல ஆதிரி பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். யாரு? சாரி அவன் இல்லையா? சாரி பிரச்சனை பின்னாடி இருந்து பாக்க பேக் எண்ட்ல இல்ல நினைச்சேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அவன் வந்த உடனே வந்து தூங்கிட்டான் ப்ரோ. இன்னைக்கு நாய் குலைச்சிச்சு அந்த டாஸ்க்கு முன்னாடியே. ரசிகன் ப்ரோ என்ன புதுசா சபரி எல்லாம் பஞ்சாயத்து பண்றாரு? ப்ரோ அவன் டைட்டில் அவர் வின்னர் மறுபடியும் லோடிங். ஆரம்பிச்சிட்டான் பாரு. அந்த ஹை குவாலிட்டி சபரிட்ட இருக்கு. அவன் ஆரம்பத்துல இருந்தே அதை தானே ப்ரோ பண்ணிட்டு இருக்கான். பஞ்சாயத்து பண்ணி பண்ணி தானே அடி வாங்கினது ஆரம்பத்துல. இல்ல அங்க கொஞ்ச நாள் திவ்யா ஒரு அழுதுட்டு இடம் இருக்கு, இங்க பஞ்சாயத்து வந்து சொன்னாங்க. திவாகர் சாப்பிட்டுட்டு இருக்கான். செம்ம ஆங்கில இல்லையா? இங்க உட்காந்து இவ ரம்யா என்ன பண்றது? ஜட பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா டேய் ஏன்டா இவ்வளவு பண்றீங்க? விடுங்கய்யா, அவளே எந்திரிச்சு வந்துருவா. சரி, திவ்யா பீன் பேக்கை போட்டு தனியா பிஆர் ஃபார்ம் கிளிப்ஸ் கொடுத்ததா இல்லையா? நீ முத்தம் கரெக்டா கொடுத்து கொடுத்துருச்சு. கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பின்னாடி வந்து முடி சரி பண்றாங்க ரம்யா. கெமி முத்தம் கொடுக்குறாங்க. அதான் ஒரு 6 பேர் அழுக்காதீங்க, இருந்தாங்க, அழுக்காத. 6 பேர் வந்தாங்களே. கேமி வீட்டுக்குள்ள இத்தனை அடியாளுங்களை வச்சுட்டு திவ்யா எப்படி கெத்தா உட்காந்துருக்கு பாத்தீங்களா? வெளில படம் வந்தோடனே பத்தும் செய்யும். வெளில வந்தோடனே செட்டில் பண்ண வேணாமா இல்லையா? இல்ல காணாமத்து சாப்பாடு போனதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்புறமா தலைவர். ஆட்டிடியூட் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா தான் இருக்கிற மாதிரி. இல்ல கானா வந்து 2 நாள்ல எதனா ஒரு சம்பவம் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். டைட்டில் ஒன்று வாங்கிடுவாங்கங்க, புரியுதா? ஏற்கனவே கொடுத்தாச்சு காசுலாம். டெலிவரி மட்டும் தான் மிச்சம். டெலிவரி பண்ணிடுவாங்க சண்டே. ஓ அதுக்கு ஒரு 50 lakhs அப்போ. இவனு ஆரம்பிச்சானுங்க. இருங்கடா ஏன்டா நீங்க யாரு வெளில உள்ள அடிக்கிறாங்க இவங்க? ப்ரோ கடவுள் பாதுற பிரவீன் வேற சும்மா இருடா. ஐயோ ரசிகன் ப்ரோ, நீ எதுக்கு வந்திருக்க? இல்ல இவங்க பிஆருக்குலாம் செட் பண்ணி காசு கொடுக்கறதுக்கு பதிலா நேரா போயிட்டு சேனல் கிட்டே ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு எனக்கு வின்னிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடலாம. எதுக்கு நல்ல ஐடியா. எதுக்கு பிஆருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு? நல்ல ஐடியா. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு செலவு பண்ணுறீங்களா? ஆமா, தேவையில்லாத வயசுல. அடுத்த தடவை பிக் பாஸ் ஷோ வந்து கொட்டேஷன் விடுவாங்க. யார் அதிகமா வந்து பிட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து டைட்டில். அது பிக் மிட் வீக்னு பாஸா இல்ல போட்டு ஓட்டு வாங்க ஐபிஎல்லா? ட்ரை பண்றாங்களா? ஓகே ஓகே. அது வேற ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா. இப்ப அரோரா எனக்கு வந்து மிட்வீக் தெரியும். ஐயோ எவிக்ஷன்ல எனக்கு தெரியும். மிட்வீக் இது எவிக்ஷன் கூட வச்சுக்கோயேன். தெரியாமலாம் இத்தனை நாள் உட்காந்துருக்கோம். அப்ப என்னன்னா விக்கல்ஸ் டீமோ அல்ல சபரி டீமோ தான் இந்த ஒர்க்கை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? 2 பேருக்கு நெக் டு நெக் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அரோராவோட டவுன் பண்ணணும். என்ன பண்ணும்? அரோரா மிட்வீக்ல போயிட்டாங்க சொன்னா டவுன் ஆயிடும். சிம்பிள். இது கூட தெரியாம இருக்கானுங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். ரொம்ப பழசு இதெல்லாம்.
தலைவன் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அவன் அவன் என்ன ஆனாலும் சரி, நீ ரசத்தை ஊத்துன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு பசிக்குள்ள அப்படின்னுவான். அவன் ஆமாங்க, சாப்பாடு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்ச உடனே பிரவீன் அந்த ஆளுக்கு நீ ஒரு சைடு பிளேட்ல தட்டு சாப்பாடும் ஒரு சைடுல டிராஃபி வச்சுனா அந்த ஆளு சாப்பாடு தான் எடுப்பான், டிராஃபி எடுக்க மாட்டான். நான் டிராஃபி வெளில வாங்கிறேன்றான். இல்ல உள்ள இருக்கிறவங்க சாப்பாடை பார்த்து ஆவாவுன்னு தின்றது ஓகே. இந்த ஆளு இவ்வளவு நாள் வெளியே தான் இருந்தான், நல்லா தான் சாப்பிட்டுட்டு வந்திருப்பான். உள்ள வந்து ஏன் என்னமோ வெளியில சாப்பிடாத மாதிரி உள்ள வந்து அவ்வளவு மேய்கிறான். என்னத்தான் சொல்ல தெரியல. இன்னைக்கு உள்ள ஒரு இது காமெடி பண்ணிருப்பாரு. இந்த சீசனே வந்து வாட்டர் மெலன் சீசன் அப்படின்னு இதுல வச்சு ஸ்டோர் ரூம்ல வச்சு சாத்தி விட்டு வந்துட்டானுங்க. 2 நிமிஷம் உள்ளதான் என்ன. இந்த அம்மா ரம்யா எவ்வளவுதான் வாங்குச்சுன்னு தெரியல, என்னதான் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. நீ போய் ஆப்போசிட்டா பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா, இல்ல நீ பேசுறது மட்டும் இல்ல தலைவிய ப்ரொடக்ட் பண்றதும் வேலைதான் அப்படின்னு எதுவும் சொல்லி அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. தலை சீவி விடுது ரம்யா. தலை சீவி விடுது, கண்ணை தொடச்சு விடுது. அங்கட கெமி வந்து மொத்தம் குடுக்குறாங்க. என்னடா என்ன மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்ட பங்கு என்னடா மாட்டிக்கிட்ட பங்கு. இல்ல நீங்க பார்த்தா என்னன்னு தெரியுது உனக்கு புரியலையே. நடுவுல வியானா வந்து ஒரு பிட்ட இல்ல bro, நான் ஒண்ணு பிடிச்சிருக்கேன் சொல்றேன். ரசிகா. இரு கெமி வந்து வெளியில போறதுக்கு முன்னாடி அந்த வாரத்துல 2 சண்டை சாப்பாடுக்கு 2 சண்டை போட்டாங்க.